ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஹெல்த் மிக்ஸ் வச்சு பேன்கேக் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. எடுக்கக்கூடிய வாழைப்பழம் நல்லா பெரிய வாழைப்பழமாக இருக்கணும். இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இருக்கணும். இதுக்கு குட்டியாக இருந்ததுன்னா 2 பழம் எடுத்துக்கோங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதோட ஒரு முட்டையும் எடுத்துக்கலாம். இந்த முட்டையையும் வாழைப்பழத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதோடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹெல்த் மிக்ஸ் பவுடரையும் அதே மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க. ஜென்டிலாக கலந்து விடும்போது நம்ம செய்யக்கூடிய பேன்கேக் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். நம்ம அதுவே வந்து நல்லா போட்டு நம்ம ரஃப்பாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பேன்கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். அதுக்கு தான் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ண சொன்னேன். போர் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணியோ பாலோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. எனக்கு இதுவே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது. இதில் வேணும்னா வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத மாதிரி ஒரிஜினல் வெனிலா எசன்ஸாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் கல்லை வச்சு அதில் பேன்கேக்கை நான் குட்டி குட்டியாக அப்படி ஊற்றிட்டு அதை மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள், இப்படி நல்ல ஒரு சூப்பரான பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். தாராளமாக அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் நான் எந்த ஒரு ஸ்வீட்னஸுமே ஆட் பண்ணல. எடுத்திருக்க வாழைப்பழம் மட்டும்தான். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏதாச்சும் ஜாகரியோ ஹனியோ டேட்ஸ் பவுடர் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.